அதாவது இந்த வழக்குல இப்ப ஒரு இன்னொரு விஷயம் பேசணும். இந்த பென்ட்ரைவ் ஒரு பென்ட்ரைவை வந்து அமலாக்கத்துறை அந்த ஒரு பென்ட்ரைவை வந்து சப்மிட் பண்ணுது கோர்ட்ல. இந்த பென்ட்ரைவை எங்கேருந்து எடுத்தீங்க? அந்த பென்ட்ரைவ்ல உள்ள சில டாக்குமெண்ட்டுகள் திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க. 2 வருஷமா கேட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த பென்ட்ரைவ்ல உள்ள சில டிஜிட்டல் ஆவணங்கள் திருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பென்ட்ரைவ் எங்க இருந்த பென்ட்ரைவ்? எங்கள்கிட்ட இருந்து அந்த பென்ட்ரைவை அங்க கைப்பற்றவே படல அப்படிங்கறத அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பட குற்றச்சாட்டு. இந்த விஷயத்துக்கு அமலாக்கத்துறை இதுவரைக்கும் முடிவு, அதாவது ஒரு காங்கிரீட்டான ஒரு பதில் சொல்லல, இதுவரைக்கும் சொல்லல உச்ச நீதிமன்றத்துல. காரணம் என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பென்ட்ரைவ் நாங்க எடுக்கல, ஏற்கனவே சிபிசிஐடி விசாரிச்சாங்கல்ல, சிசிடி விசாரிச்சாங்கல்ல, அப்ப எடுத்து அவங்க கைப்பற்றி அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட கொடுத்தாங்க, அவ்வளவுதான். இந்த பென்ட்ரைவ் எங்க இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க சொல்லுது. யாரு? அமலாக்கத்துறை இப்படி சொல்லுது, இப்படி ஒரு பதில சொல்லுது.